வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். 10 நிமிஷத்தில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக இது செஞ்சுடுங்க. 10 நிமிஷம் போடும். ஒரு நாள் திடீர்னு அப்பா இன்றைக்கி டயர்டாக இருக்கே, இல்லை லேசியாக இருக்கேன்னு தோணுச்சுன்னா இதை செஞ்சு அழகாக பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் இடியாப்பம் அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதை அதில் ஊற்றிடுங்க. ஒரு பேக்கெட்டு 150 கிராம் ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா மூடி வச்சுடுங்க. ஸோ சட்டுன்னு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்னாலோ இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பணுன்னாலும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ 2-3 நிமிஷம் போது இதை விட்டுடுங்க. பாருங்கள், அழகாக அப்படியே நல்லா வெந்து அப்படியே மலர்ந்து வந்துருச்சு. இதை என்ன பண்ணுங்கள், ஒரு வடிகட்டியில் ஊற்றி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மற்ற ஐட்டமை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ பேன் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ தாளிப்புக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு அரை இன்ச்சு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 10-15 முந்திரி சேர்க்குறேன். முந்திரி இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அது 3 உள்ளே சேர்த்துட்டு கூடவே பொடியான இருக்குன்னு 2 வெங்காயமும் சேர்த்துருவோம். ஸோ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினாலே நமக்கு போதும். இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டோம்னா வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். இதில் நீங்கள் காய்கறி என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது 2 காயாவது சேர்த்துக்கோங்க. அப்போ அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் அது கொஞ்சம் சத்தாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ உப்பு சேர்த்து வதக்கிட்டு நான் இன்றைக்கி ஒரு கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி எது வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டும் பச்சை பட்டாணியும் சேர்க்குறேன். பட்டாணி நான் வேக வச்ச பட்டாணி அப்படிங்கிறதுனால கடைசியாக சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த கேரட்டையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பொடியாக நறுக்கி இருக்கிறதுனால சட்டுன்னு வதங்கிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். சப்போஸ் இது பெரியவங்களுக்காக இருந்ததுன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே வேக வச்ச பட்டாணிங்கிறதுனால இப்போ எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த வெந்த இடியாப்பம் நீங்கள் உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எந்த பிராண்ட் இடியாப்பம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் பிராண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் அப்படியே அது உதிரியாக நல்லா வந்துடும். அவ்வளோதான். ஃபைனலாக வேணுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிற செய்யலாம், இல்லை டின்னருக்கு கூட லைட்டாக ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டுன்னு 10 நிமிஷம் போதும் இது செஞ்சு பிடிக்கிறதுக்கு. சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. வேணும்னா ஏதாவது ஒரு சட்னி நீங்கள் கூட வச்சுக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா லஞ்ச் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு சூடும் தாங்கும் இல்லையா? சைட் டிஷ் தேவையே இல்லை, அப்படியே சாப்பிடவே இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சேமியாவில் கூட செய்யலாம், அது உங்கள் விருப்பம். அவ்வளோதான், நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெடி. கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் இது. இதில் ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பப்போ நம்ம கொஞ்சம் ஏதாவது சட்டுன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்க்கலாம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.